நமக்கு எப்பேற்பட்ட ஒரு தீராத பிரச்சனை, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை எது வந்தாலுமே சரி, சிவன் கிட்ட போய் சொல்லுங்க. நம்மளோட பிரச்சனைகளை வெளியே இவன் கிட்ட சொன்னா இவன் சிரிக்கிறான், அவன் கிட்ட சொன்னா அவன் ஏதாவது சொல்லுவானோ, சொந்தக்காரங்கிட்ட போய் சொல்ல முடியல, அக்கம் பக்கத்துல சொல்ல முடியல, அப்படி அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி, அந்த சமயத்திலும் சரி, நீங்க சிவபெருமான் கிட்ட போய் அதை ஒப்படைச்சிருங்க. அப்பா இது என் பிரச்சனை இல்லை, இது உன் பிரச்சனை தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சிங்க. நிச்சயமாக எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர் அதை கண்டிப்பா தீர்த்து வைப்பார். ஒரு நாளைக்கு நீங்க 3 தடவையாவது ஓம் நம சிவாயா இல்ல சிவாய நமக இந்த மந்திரத்தையாவது அவர்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா அவரு உங்களை ஒரு பெற்ற தாய் போல உங்களை அரவணைச்சுப்பாரு. போயிட்டு நீங்க சிவன் முன்னாடி உட்காந்து உங்களுக்கு என்ன மந்திரங்கள் தெரியுமோ அதை கூட நீங்க சொல்லி சிவாய நமகன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க மனசுல என்னென்ன பிரச்சனை இருந்தாலுமே சரி, என்னால யார்கிட்டயுமே சொல்ல முடியல, வெளியவும் சொல்ல முடியல, மனசுக்குள்ளேயே வச்சுக்கவே முடியல, மனசுக்குள்ள போட்டு புழுகக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அதை கூட நீங்க சிவன் கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்க வீட்டுல ஒரு நபரா நீங்க அவரை சேர்த்துக்கோங்க. உங்க குடும்பத்துல ஒரு நபரா சிவபெருமான சேர்த்துக்கோங்க. சேர்த்து வச்சுக்கிட்டு என் பிரச்சனை எல்லாம் உன் காலடியே நான் ஒப்படைச்சிடுறேன், நீயே ஏத்துக்கோப்பா, நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுங்க. இந்த உலகத்துக்கே படியளக்கிறவர் அவரு. ஆயன்மார்கள், சித்தர்கள், சிவனடியார்கள், இப்படி எக்கச்சக்கமான பேரை மனிதர்களா பிறந்த பலரையுமே அவர் ஆட்கொண்டு அருள் புரிஞ்சிருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் அப்பா எனக்கு ஒரு பிரச்சனை, நீங்க அதை சரி பண்ணுனா உங்களை விட்டுருவாரா சொல்லுங்க? உங்களை வாரி அணைச்சிக்க மாட்டாரா? அதனால எதுவா இருந்தாலும் சிவபெருமான் கிட்ட போய் சொல்லுங்க. உங்க எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் அவர் முற்றுப்புள்ளி வைப்பாரு. எங்கேயோ கீழ் நிலையில வறுமை கோட்டுக்கள் கீழே உள்ளவர்கள் கூட சிவபெருமான் தூக்கி மேல அமர்த்தி உட்கார வச்சிருக்காரு. அதனால அவர் உங்களை என்னைக்குமே கைவிட மாட்டாரு. சிவாய நமக.